அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 இருக்கக்கூடிய யூனிட் 2 போயம் மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக். அதாவது எனது கணினிக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. ஸோ இதை யார் எழுதியிருக்காங்கன்னா சாந்தினி கோவிந்தன். சரி வாங்க இப்போ நம்ம போயத்தை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் பாருங்கள். மை கம்ப்யூட்டர் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் ஸோ பிரைனி அண்ட் ஸ்மார்ட். இட் சீம்ஸ் டு நோ மவுண்டைன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை ஹார்ட். இஃப் ஐ டைப் இன் எ கொஸ்டின் அண்ட் கிவ் மை மவுஸ் எ கிளிக், மை கம்ப்யூட்டர் ஆல்வேஸ் கிவ்ஸ் மீ த ஆன்சர்ஸ் ரியலி குயிக். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆன்சர் திருப்பி பாருங்கள். மை கம்ப்யூட்டர் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் ஸோ பிரைனி அண்ட் ஸ்மார்ட். ஸோ உங்களுடைய கணினிக்கு எண்ணிலடங்காத அளவுக்கு சரிங்களா, சொல்ல முடியாத அளவுக்கு அறிவு இருக்கா, அதே நேரத்தில் சாமர்த்தியம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இட் சீம்ஸ் டு நோ மவுண்டைன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை ஹார்ட். ஸோ இது மலையளவுக்கான செய்திகள் என்ன பண்ணுதுன்னா மனப்படமானது தன்னோட மனதில் வச்சுருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக இஃப் ஐ டைப் இன் எ கொஸ்டின் அண்ட் கிவ் மை மவுஸ் எ கிளிக். ஸோ ஒரு கேள்வியை இவங்க டைப் பண்ணுறாங்க சரிங்களா, தட்டச்சு செஞ்சாங்கன்னா அந்த மவுஸ் என்ன ஒரு சொடுக்குன்னு என்ன ஆகிரும், நிறையா அடுத்த முன்னாடி என்ன பண்ணும், மை கம்ப்யூட்டர் ஆல்வேஸ் கிவ்ஸ் மீ த ஆன்சர் ரியலி குயிக். ஸோ அவங்க அந்த டைப் பண்ணிவிட்டு இந்த மவுஸை கிளிக் கொடுத்தாங்கன்னா அடுத்த முன்னாடி என்னது அந்த கணினி மூலமாக இவங்களுக்கு அதற்கான விடை கிடைக்கும் அப்படின்றத இந்த ஃபஸ்ட் ஆன்சர் சொல்லுவாங்க. அடுத்ததாக but of late my computer has been behaving badly too. It's so absent-minded that I don't know what to do. It forgets to save my work and store it away, and instead makes it vanish in the most dreadful way. So திருப்பி பாருங்கள், செகண்ட் சென்ஸ் பாருங்கள். But of late my computer has been behaving badly too. ஸோ ஆனால் இந்த கணினி இப்போ என்னென்னா ரொம்ப மோசமாக நடந்துக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இட்ஸ் ஸோ ஆப்சன்ட் மைண்டட் தட் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஸோ அதற்கும் என்னது மறதி வந்துருச்சான், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது தெரியலை அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக இட்ஸ் ஃபர்கெட்ஸ் டு சேவ் மை ஒர்க் அண்ட் ஸ்டோர் இட் அவே. ஸோ அது உங்களுடைய வேலையை சேமிக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுனது அது மறந்துருச்சு. அண்ட் இன்ஸ்டெட் மேக்ஸ் இட் வேனிஷ் இன் த மோஸ்ட் ட்ரெட்ஃபுல் வே. ஸோ அந்த வேலையானது மிகவும் பயங்கரமாகவும் மறைந்துள்ளது அது போயிடுறது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக மை கம்ப்யூட்டர் டசன்ட் செக் தட் மை ஸ்பெல்லிங் ஓர் ரைட் அண்ட் ஹைட்ஸ் மை ஃபைல்ஸ் ஸோ தட் தே வேனிஷ் ஃப்ரம் சைட். And one day my naughty computer actually gobbled a worm and behaved so erratically that it made me scream. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா மை கம்ப்யூட்டர் டசன்ட் செக் தட் மை ஸ்பெல்லிங் ஆர் ரைட். இவங்க எழுத்துக்களை சரி பார்க்குறதுக்கும் அந்த ஃபைல்ஸ் சரிங்களா, அந்த கோப்புகளை மறைக்கிறது சரிங்களா, அண்ட் ஹைட்ஸ் மை ஃபைல்ஸ் அந்த கோப்புகளை மறைக்கிறதுக்கு மறந்துருச்சான் சரிங்களா. ஸோ தட் தே வேனிஷ் ஃப்ரம் சைட், அது மறைந்தே போயிடுது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அண்ட் ஒன் டே மை நாட்டி கம்ப்யூட்டர் ஆக்சுவலி கர்பிள் ஏ வார்ம். ஒரு நாள் அந்த குறும்புக்கார அந்த கணினி என்ன பண்ணால் ஒரு புழு என்ன பண்ணிடுது, வார்ம் அப்படின்றது புழு சரிங்களா, மண்புழு சரிங்களா, அந்த புழு விழுங்கிருச்சான் சரிங்களா. அண்ட் பிஹேவ் ஸோ எராட்டிக்கலி தட் இட் மேட் மீ ஸ்குவைம். அது என்ன பண்ணுது, தாறுமாறானது அது நடந்துக்கிட்டனால நான் நெளிய ஆரம்பித்தேன் அப்படின்றத சொல்கிறாங்க சரிங்களா. ஸ்குவைம் அப்படின்றது நெளிகிறது சரிங்களா. அடுத்ததான் then my computer catch a virus and fell very sick, so I had to call in a doctor double quick. As the doctor examined my computer, I just had to say, Doctor, do you think my right computer wants a holiday? So the fourth sentence என்ன சொல்கிறாங்க பாருங்கள். Then my computer caught a virus
அண்ட் ஃபெல் வெரி sick. அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டர் வந்து அந்த கணினி வந்து வைரஸால் தாக்குதல் ஆனதுக்கப்புறம் ரொம்பவும் நோய்வாய்ப்பட்டிருக்கான். ஸோ ஐ ஹேட் டு கால் இன் எ டாக்டர் டபுள் குயிக். உடனே என்னது இவங்க வந்து மருத்துவரை வந்து வரவழைச்சிருக்காங்க. as the doctor examined my computer I just had to say. அந்த மருத்துவர் வந்து இந்த கணினியை பரிசோதித்து பார்க்கும்போது இவர் வந்து சொல்கிறானா ஐ ஜஸ்ட் ஹேட் டு சே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, டாக்டர் do you think my tired computer wants a holiday. அந்த டாக்டரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, மருத்துவரே அந்த களைத்து போனனுடைய கணினிக்கு வந்து விடுமுறை தேவைப்படுகிறதோ அப்படின்னு வந்து, அதாவது விடுமுறை வந்து தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதோட இந்த போயம் முடிஞ்சது. இந்த போயத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, கணினிக்கு வந்து ஓய்வு தேவைப்படுகிறது அப்படின்றது நமக்கு பாடத்துடைய தலைப்பானது, இந்த போயத்துடைய தலைப்பாக கொடுத்துருக்காங்க. என்ன ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கணினிக்கு எவ்வளோ வந்து சாமர்த்தியம் இருக்குது, எத்தனை அறிவு இருக்குது, அந்த மலையளவு செய்தி என்ன பண்ணுது மனப்பாடமாக வச்சுருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு கேள்வியை கேட்டு தட்டச்சு செஞ்சால் என்னது அதற்கான பதில்களை உடனே என்னது கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் இந்த கணினி என்னது இப்போ வந்து மோசமான நிலையில் இருக்குது, அதுக்கு மறதி வந்துருச்சு, அதுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, தன்னுடைய வேலைகள் என்னது சேமிக்கிறதுக்கும் அது பாதுகாப்பாக வைக்கிறதுக்கும் அது மறந்துருச்சு. அது என்னது அது வேலையை மறைச்சுன்னு வச்சிருச்சு. சரிங்களா? மறைச்சிருச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக இது எழுத்துக்கள் என்னது சரி பார்க்குறதுக்கும் கோப்புகளும் மறைக்கும் என்னது அது மறந்துருச்சு. அது எல்லாமே என்னது மறைந்தே போயிடுது. இந்த ஒரு குறும்புக்கார இந்த கம்ப்யூட்டர் அந்த கணினி என்ன பண்ணிச்சுன்னா ஒரு புழு விழுங்கிருச்சு. அதனால என்னது இது தாறுமாறாக நடந்துக்குச்சு. அதனால நானும் என்னது நெளிய ஆரம்பித்தேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக கடைசியாக இது வைரஸுக்கு தாக்குதலானதுனால இது நோய்வாய்ப்பட்டிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இவர் மருத்துவரை அழைச்சி அதற்கு என்ன பண்ணுறாங்க வைத்தியம் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடைசியில் என்னாச்சுன்னா அந்த மருத்துவர் வந்து கணினியை பரிசோதிக்கும் போது இவர் சொல்கிறாரு, அவங்க யாருன்னா இந்த சாந்தினி கோவிந்தன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் டூ யூ திங்க் மை ட்ராய்ட் கம்ப்யூட்டர் வாண்ட்ஸ் எ ஹாலிடே. அதாவது இந்த களைத்து போன கணினிக்கு விடுமுறை தேவைப்படுதா அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா மருத்துவரை பார்த்து என்ன பண்ணுறாரு இவர் கேட்குறாரு. சரிங்களா? ஸோ இதோட இந்த போயம் முடிஞ்சது. சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம கிளாஸில் சப்ளிமெண்ட்ரியை இந்த யூனிட்டுக்குரிய சப்ளிமெண்ட்ரியை பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.